வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனையுரை நிகழ்ச்சி. இறையருளும் குருவருளும் துணை நின்று இந்நிகழ்ச்சியை நல்லபடியாக நடாத்தி கொடுக்குமாறு வேண்டிக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். இந்நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். இன்று நமக்கு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் நமக்கு தேவையில்லை என நினைக்கிறேன். ஏனெனில் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம் மன்றம் மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் ஐயாவின் வேதாத்திரிய தொண்டு விரிந்து பரவிக்கொண்டிருக்கிறது. எனவே ஐயாவை அறிந்தோர் பலர். எனவே நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம். எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் பாகம் 18. சென்ற அமர்வின் தொடர் அறிவே தெய்வம் என்பதற்கு மகரிஷியின் தீர்வு நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக ஆழமான நுணுக்கமான விளக்கங்களோடு நுட்பமான கருத்துக்களை முன்வைத்து நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய தொடர்பினை வழங்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் தொடர் சிந்தனையின் 18ஆம் பாகம் அறிவே தெய்வம். இந்த கருத்துக்கு தீர்ப்பளித்த வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் சிந்தனைகளிலே 3 அம்சங்களை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். கினமேட்டிக், கிவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட். 4வது அம்சம் மைட்டி, அதாவது வலிமை. தோற்றத்தில் நீரை விட வெண்ணெய் கெட்டியாக தெரிந்தாலும் அது நீரில் மிதக்கிறது இல்லையா? அப்போ தோற்றத்துக்கு கெட்டி பொருள் என்றாலும் கூட அதற்குள் இருக்கின்ற அணுக்களின் அமைப்பை, இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி சொல்லக்கூடிய அணுக்களின் திணிவு அமைப்பு என்று பார்க்கின்ற போது வெண்ணெய் நீரை விட, மோரை விட லேசானது. அதனால் வெண்ணெய் திடப்பொருளாக இருந்தாலும் கூட தண்ணீரிலே மிதக்கிறது. இப்படி ஒவ்வொரு பொருளிலும் தாங்கும் சக்தி என்பது வலிமை மிக்கதாகத்தான் இருக்க முடியும். கண்களால் நாம் காண முடியவில்லை என்றாலும் கூட ஆழ்ந்த தவத்திலே தீட்டா டெல்டான்னு சொல்லக்கூடிய நுண் அலை வேகத்திலே மனம் குவிகின்ற போது இந்த பிரபஞ்சத்தையே அகக்காட்சியாக பல மகான்கள் மகர்ஷி வரைக்கும் கண்டிருக்கிறார்கள். வலிமையின்றி தாங்க முடியாதல்லவா? அப்படி என்றால்
இந்த பூமி என்ன எடை இருக்கும்? ஏதோ தோராய கணக்கு எங்கேயோ பார்த்த நினைவு, 600 கோடி மெட்ரிக் மெகா டன் எடை உடையது இந்த பூமி என்கிறார்கள். எப்படி எவ்விதம் அளந்தார்கள் தெரியாது, ஏதோ ஒரு கருத்து. சரி, மெட்ரிக் மெகா டன் 600 இன்ட்டு 1000 இன்ட்டு 1000 கோடி, அவ்வளவு டன் எடையுடையது அப்படின்றாங்க. இதை விட 19 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். அதே போல மற்ற கோள்களின் எடை. இவை எல்லாம் சேர்ந்த தொகுப்பு இந்த சூரிய குடும்பத்தின் எடை. இதே போல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள், அது மில்கி வே கேலக்சி, பால்வெளி மண்டலம். இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும்? இதே போல் பல மண்டலங்கள் சேர்ந்தது யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். இப்போ எவ்வளவு எடை இருக்கும்? எண்ணிக்கையில் அடங்குமா? நாம் எண்களால் கண்டுபிடித்த அந்த அலகுக்குள் இந்த பிரபஞ்சத்தின் எடை என்ன என்பது அடங்குமா? அப்ப அவ்வளவு டன் எடையுள்ள இந்த உலகத்தை, பிரபஞ்சத்தை ஒன்றும் இல்லாத வெளி தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? பாமர மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா? ஆனா இந்த வெண்ணையும் தண்ணீரும் பார்க்கின்ற போது, ஓ, இது போலத்தான் அதுவும் இருக்குமோ என்று ஓரளவுக்கு அனுமானிக்க முடிகிறது இல்லையா? அதனால் மகிழ் சொல்றாங்க, தி மைட்டியஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் ஆல்மைட்டி. இந்த ஆல்மைட்டி என்று இறைவனை குறிக்கிறார்களே, அதற்கு அர்த்தமே இதுதான். அதை விட வலிமை மிக்கது ஒன்று இல்லை என்பதனால் இறைவனை ஆல்மைட்டி என்கிறார்கள். இந்த கருத்தை மகிழ்ச்சி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு கவியாகவே தந்திருக்கின்றார். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் சுத்தவெளி அதனுடைய சக்தி, ஆற்றல். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வருது பிரபஞ்சத்தில்? இந்த உலகத்துல வேற எந்த பொருளை நாம் வலிமை மிக்கதுன்னு சொல்ல முடியும்? ஏனென்றால் இதன் பிறப்பே அங்கிருந்து தானே. இந்த உலகத்தின் பிறப்பே உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும், நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய, இல்லையா? அப்ப அது இல்லைன்னு இது இல்லை. அதனால் வேறு எந்த பொருள் வருது பிரபஞ்சத்தில்? பிரபஞ்சத்தின் மூலமே அதுதான். சரி, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களோடு தொட தொட்டதாய் உணரும் அரூபம் யாது? இது மற்ற பஞ்சபூதங்களில் எல்லாம் அந்த தொட்டது என்பதை உணர முடியாது, வெளிப்படுத்த முடியாது. உச்சகட்ட பரிணாமத்தில் வந்தது மனிதம். இப்போ யாரோ தொட்டா தெரியுது இல்லையா? தொட்டுட்டாங்க, நான் தொட்டேன். அப்ப தொட்ட தொடப்பட்டதாக உணர்ந்தது எது? எது உணர்ந்தது? தோலா, இல்லை அதற்குள் இருக்கின்ற உயிரா, இல்லை அதற்கும் மூலமாகிய காந்தமா, அல்லது அதற்கும் மூலமாகிய அறிவா? எது அறிந்தது? தோலா, உயிரா, காந்தமா, அறிவா? அறிவேதான் காந்தமாகி, காந்தமேதான் உயிராகி, உயிரேதான் தோலாகி தொடுபுலனாக செயல்படுகிறது. அப்போ இந்த புலன் வழியாக அறிவது எது? அறியும் திறன் ஒன்றே ஒன்றுக்குத்தான் உண்டு, அதுக்கு பேர் தான் அறிவு. அதனால் இதன் வழியாக அறிகிறது.
அப்போ அறிவு தன்னை அறியாது. அறிவு ஒரு ஊடகத்தின் வழியாகத்தான் அறிகிறது. எப்படி? சுத்த வெளி அறிவு தான். நான் தான் சுத்த வெளின்னு தெரியுமா அதுக்கு? அதை பற்றி உணரவும், அனுபவிக்கவும், விளக்கி சொல்லவும், எழுதி வைக்கவும் ஒரு மனிதன் வந்தார் இல்ல, ஒரு மாமனிதர் வந்தார் இல்ல. அப்ப அவர் மூலமாக அதே அறிவுதான் தன்னை அறிந்தது. அப்போ மூலத்தில் உள்ள அறிவு சப்மிசிவ், நுண்மை நிலை, அறிகின்ற திறம் உண்டு. ஆனால் அது மலர்ச்சி பெற்று திணிவு பெற்ற நிலையிலே தான் அது தன்னை உணர முடியும். அந்த வகையிலே தொட்டதாய் உணரக்கூடிய அறிவாக வருவதற்கு மனிதனால் தான் முடியும். சரி, பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பகல் நேரத்துல மேல நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா? இல்ல, தெரியல. தெரியல, சரி. அங்க இல்லையா? இருக்கு, தெரியல. இதுதானே உண்மை. இல்ல, என் கண்ணுக்கு தெரியல, அங்க கிடையாது. இது அந்த கருப்பர்கள் வாதம். அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியலையா, அதனால கடவுள் இல்லைன்ட்டான். அப்ப எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? உனக்கு புரியல, அதனால இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேடு. இப்போ பொதுவாக மக்கள் மனமே இப்படித்தான் இருக்கு. இங்க பக்தி மார்க்க இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கல்ல, யார்கிட்டயா இந்த கருத்தை பற்றி பேசி பாருங்க. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க, அவங்கெல்லாம் தெரியாதா, ஆயிரக்கணக்கான புக்கெல்லாம் படிச்சு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன புதுசா சொல்ல வந்துட்டீங்க? இப்படித்தான் கேட்பான். சிந்திக்கவே மறுக்கின்ற அளவுக்கு ஹிப்னடைஸ்ட், அறிவே மழுங்கடிக்கப்பட்ட சமுதாயம். சாமி கேட்கிறாங்க, பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, நமக்கு தெரியல. சரி, பார்வை இல்லாருக்கு. பிறக்கின்ற போதே ஒருத்தர் பார்வை இல்லாம பிறந்துட்டார். அவருக்கு என்ன தெரியும் இந்த உலகம்? தொட்டு பார்த்து சில பொருளை உணர்ந்துக்கிறார். நட்சத்திரங்கள் எப்படி தொட்டு பார்க்க முடியும்? அது மாதிரி தான் எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் நம்முடைய அறிவுக்கு எட்டல, நம்மால் புரிந்து கொள்ள முடியல. அதனால் அது இல்லை என்று மறுக்க முடியுமா? அது சரியா உண்மையா இருக்க முடியுமா? சாத்தியம் இல்லை. அதனால் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றல், அது அறிவாக மறைபொருளாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட வலிமை மிக்க ஒன்று எந்த விதமாக இருக்கிறது? வெளிச்சம் கூட அனுபவம் தான். எவ்வளவோ தூரம் போயிட்டு இருக்கே வெளிச்சம். அப்போ அதனுடைய நிறம் என்ன என்றால், அது இருளாக இருக்கிறது, கும் இருட்டாக இருக்கிறது, ஈர்ப்பாக இருக்கிறது. கருப்புக்கு இயல்பே ஈர்ப்பு தன்மை தானே. நம்ம வெயில் காலத்துல கருப்பு சட்டை போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, வெந்துரும் உள்ள. அப்ப அத்தனை வெப்பத்தையும் ஈர்க்கும், தன்வசப்படுத்தும். அப்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்பதை கருப்பு சட்டை போட்டாலே தெரியும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்னு. அதனால் அதுவும் கருப்பு தான், அதுவும் ஈர்ப்பு தான். வலிமை மிக்க அந்த பொருள் இறை இருளாக இருக்கிறது, கருநிறமாக இருக்கிறது என்பதனால தான் தென்னிந்தியாவில், ஏன்னா வட இந்தியாவில் அங்க
மார்பிள் கிடைத்ததுனால அவங்க வேற கல்லு கிடையாது, எல்லாம் மார்பிள்லயே பண்ணிட்டாங்க. ஆனா தென்னிந்தியாவில் ப்ளூ மெட்டல் கற்கள் கிடைக்கிறதுனால இங்க விக்கிரகத்தையும் கல்லால செய்தாங்க, அது அந்த கரு அறையையும் கற்களாலேயே கட்டினார்கள். அப்ப அங்க இருட்டு தானே மிச்சம். அந்த லேசா ஒரு தொங்கு விளக்கு வச்சிருப்பாங்க, எப்போது இருந்து கொண்டே இருக்கும். இப்போ சில கோவில்கள் அது காணும். தொங்கு விளக்கு என்ற கான்செப்டே இப்போ யாரும் கவனிக்கிறது இல்லை. யோசிச்சு பார்த்தா பல கோவில்கள்ல இல்ல. அந்த தீபாராதனை காட்டும் போது மட்டும்தானோ, இல்ல தனியா விளக்குன்னு தனி வச்சுட்டாங்களோ தெரியல. முதல்லலாம் மேல இருந்து ஒரு தொங்கு விளக்கு இருக்கும். அந்த விளக்கின் வெளிச்சத்துலதான் உள்ள இருக்கிற அந்த விக்கிரகத்தை பார்க்க முடியும். அப்போ கருவறையும் இருள், அந்த சிலையும் இருள். அப்போ இருட்டு வீட்டுக்குள் கருப்பு போன மாதிரி அதே சுத்த வெளிக்குள் தான் நாம் இருக்கிறோம். சோ வெளிச்சத்தால் பேதங்களை பார்க்கிறோம். வெளிச்சம் என்பது என்ன? சூரியனுடைய காந்தலைகள், கருநிறமான காந்தலைகள் பூமிக்குள் ஊடுருகின்ற போது பூமியின் காந்தம் அடைகின்ற தன்மாற்றம் தான் வெளிச்சம். சூரியன் வெளிச்சமா வரதில்லை. அதனால்தான் இதை குறிப்பிடுவதற்காகத்தான் கிருஷ்ணம் என்ற வார்த்தையை வைத்தாங்க. கருப்பு, கருப்பன், இதெல்லாமே இறைவனை குறிக்கின்ற சொற்கள் தானே. அது மட்டுமல்ல, இந்த பூமியும் சந்திரனும் சுற்றி வருகிறது. அந்த சந்திரனுடைய சுற்று ஒரு பக்கம் பௌர்ணமி நோக்கி வருகின்ற போது சுக்கிலபட்சம்ன்றோம். பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை நோக்கி போற போது கிருஷ்ணபட்சம் அப்படின்றோம். அப்ப சுக்கிலபட்சம் என்பது என்ன? சுக்கிலம் என்றால் வித்து சக்தி இல்லையா? அப்ப சுக்கிலபட்சம் என்றால் வித்து சக்தி. வித்துல இருக்கிறது பதிவுகள், சுக்கராச்சாரியாரு. அந்த சுக்கராச்சாரியார் அரக்க குணம். அப்ப அது அரக்கத்தன்மை. இந்த அரக்கத்தன்மையிலிருந்து கிருஷ்ணபட்சம், தெய்வீகம், தெய்வத்தன்மை, அதை நோக்கி போகணும். அமாவாசை தெய்வீகம். அதனால் இந்து தத்துவத்துல பாருங்க, எல்லா பண்டிகைகளும் அமாவாசையைத்தான் மையப்படுத்தியிருக்கும். சித்ரா பௌர்ணமி ஒன்றை தவிர மற்ற அனைத்து பண்டிகைகளும் அமாவாசையைத்தான் மையம் கொண்டிருக்கும். கேலண்டர் எடுத்து அப்படியே கவனிச்சு பாருங்க, எல்லா பண்டிகைகளும் அமாவாசையைத்தான் மையம் கொண்டிருக்கும். அப்ப ஏன் இப்படி அமைச்சாங்க என்றால், அது இருளாக இருக்கிறது, இருட்டாக இருக்கிறது. கடைசியாக சரி இருட்டு தான். அந்த இருட்டுக்கு தன்மை என்ன? இப்போ தினசரி இருட்டை பார்க்கிறோம், என்ன மாற்றம்? காலையில மறுபடியும் வெளிச்சம் வருது, அவ்வளவுதானே. அப்ப சுத்தவெளி இருளாக இருக்கிறது, அவருடைய தன்மை என்ன என்றால் ஃப்ளூயிட் மேட்டர். அது பரவி கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றலுடையது. எதற்குள்? இந்த பிரபஞ்சத்திற்குள்ள அது பரவிக்கொண்டே இருப்பதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? பிரம்மலோகம். பிரக் என்றால் எவர் இன்க்ரீசிங் அண்ட் எவர் லாஸ்டிங். விரிந்து கொண்டே இருப்பது, பெருகி கொண்டே இருப்பது, நிலைத்திருப்பது என்ற அர்த்தம். அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? தி யூனிவர்ஸ் இஸ் எவர் இன்க்ரீசிங் அண்ட் எவர் லாஸ்டிங். விஞ்ஞானம் அதையத்தான் சொல்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் ஏன் விரிந்து கொண்டே போகிறது என்றால், அந்த சுத்தவெளியிலிருந்து உருவாகின்ற இறை துகள்கள் விண்ணாக மாறி மாறி உள்ளே வர வர இது விரிந்து கொண்டே போகிறது. இது வரைக்கும் போகும் யாருக்கு தெரியும்? எங்கே தொடங்கியது? ஒரு குடும்பத்துலதான், ஒரு சூரிய குடும்பத்துலதான் தொடங்கி இருக்கும். இன்றைக்கு எத்தனை இருக்கு?
இனி எத்தனை வரப்போகுதோ. அதனால் அது பாய்ம பொருள், ஃப்ளூயிட் மேட்டர். இந்த பாய்மம் என்றால் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இந்த வார்த்தையை மகரிஷி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், பாய்ம பொருள். இதுக்கு முன்னாடி நமக்கு திரவம் என்ற சொல் தான் உண்டு, பாய்மம் என்ற சொல் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் லிக்விட், ஃப்ளூயிட் என்று 2 வார்த்தைகள் உண்டு. அதையும் அந்த கருத்து ஃப்ளூயிட் என்ற சொல்லுக்கு பொருள் புரிந்தவர்கள் தான் மனிதனுடைய வித்து சக்தி என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஏன் இது கருமையத்திலே மட்டும் மையம் கொண்டிருக்கிறது இல்லை, அங்கே இருந்து உடல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த வித்து சக்தியாகிய இறை துகளே தான் காந்தாற்றலாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனால் மையம் கருமையம், ஆன இயக்கம் உடல் எல்லை கடந்தும் 1 அடி வரைக்கும் 6 அங்குலம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால் இது செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ற வார்த்தை வச்சாங்க. அப்போ லிக்விட் என்பது திரவ பொருள், ஃப்ளூயிட் என்பது பாய்ம பொருள். இது இப்போ திரவத்திலேயே ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த மையொற்றித்தாள், பிளாட்டிங் பேப்பர், ஒரு துளி எண்ணெய் வச்சோம்னு சொன்னா அப்படியே நிக்குமா? அப்படியே அந்த தாள் முழு நடந்து கொண்டே போகும். அதுவே இன்னொரு தாளில் சுத்தமான ஒரு தேன் ஒரு துளி எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே முட்டு போல் அப்படி நிற்குமே தவிர ஒன்றும் மாற்றம் இருக்காது. அப்ப 2ம் திரவங்கள் தான், எண்ணெயும் திரவம் தான், தேனும் திரவம் தான். ஆனா இது வைத்தளத்தில் மட்டுமே நிற்கும், அது நிற்காது. அதனால் எண்ணெய்க்கு பாய்மத்தன்மை உண்டு, தேனுக்கு அது கிடையாது. எனவே வைத்தளத்தில் மட்டுமே நிற்காமல் பறந்து கொண்டே போகக்கூடிய தன்மைக்கு பாய்மம், ஃப்ளூயிட் மேட்டர். ஆக மொத்தம் 6 பண்புகள். இறைநிலை அதுவாக மட்டும் இருக்காது, அனைத்துமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். சரி, இந்த சுத்த வெளி எழுச்சி பெற்று ஆற்றலாகி துகளாகி பிரபஞ்சமாச்சு. இதை மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும். 3 வார்த்தைகளை சொல்றோம்: இயக்கம், வேகம், விரைவு. இயக்கம் ஒரு இடத்திலேயே இயங்கிக் கொண்டிருந்தால் சுத்திட்டு இருக்குது, சுழன்று கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. வேகம் என்பது எப்போ வரும்? ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு இடம் மாறுகின்ற போது அந்த பயணத்தை கடக்கின்ற அந்த ஆற்றலை வேகம் என்று சொல்கிறோம். சரி, அந்த வேகத்துக்கான உந்து சக்தி ஆக்சலரேட்டர், விரைவுபடுத்துதல், அந்த பொட்டன்ஷியல் அங்க இருக்கணும். இப்படி இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். சரி, ஓடுது, அதுக்கு ஆற்றல், கெப்பாசிட்டி இருக்கு, அது இயக்கத்துல எழுச்சி பெறும். இயக்கம் எங்க இருந்து வந்தது? இயக்கம் என்ற ஒரு உருளலோ சுழலலோ அதற்கு மூலம் எங்கே என்றால் எழுச்சி. எழுச்சி வேகம் ஒரு புள்ளியில தொடங்கி மீண்டும் அதே புள்ளிக்கு வருகின்ற போது ஒரு வட்டம் இல்லையா?
அதனால் இயக்கம் என்றும் வேகம் என்றும் விரைவு என்றும் கூறும் எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். அறிவேதான் எழுச்சி பெற்று ஆற்றலானது. அறிவேதான் எழுச்சி பெற்று ஆற்றலாக மாறியது, வேகமாக மாறியது, இயக்கமாக மாறியது. எல்லாம் அறிவுதான். அதனால் அறிவே ஆற்றலாய் மாற்றம் பெற்று இந்த அண்டமாய் உலகங்களாய் விரிந்ததனால் அறிவுதான் அனைத்திற்கும் மூலம். அதனால் தத்புருஷ, அறிவே தெய்வம், அறிவுதான் தெய்வம். எனவே எழுச்சியினை அறிவென்று அறிந்து கொள்ளல் ஞானம். இயக்கமெனில் 4 வகை சீர்மை அதற்கு உண்டு. இயக்கம் என்று சொன்னால் 4 வகை சீர்மைகள். இது எங்க சொல்லுகின்ற இயக்கம்? இந்த பிரபஞ்சத்தை சொல்லுகின்ற இயக்கம், இறைத்துகொள்ள அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் விண்வெளிதான் இது. இந்த விண்வெளி களத்துல இயக்கம் என்று சொன்னால் அதுல 4 டைமென்ஷன்ஸ் இருக்கும். எழும் விரைவு, பருமன், காலம், தொலைவு என்பதாகும். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ், 4 பரிமாணங்கள். இயக்கம் அது படிப்படியாய் தொடராக மாறும். இந்த இயக்கத்தினுடைய முதல் பரிணாமம் விண். அந்த விண்ணின் இயக்கம் அது படிப்படியாக தொடராக மாறும். ஒரு விண் இருந்தா ஹைட்ரோஜன், 2 இருந்தா ஹீலியம், 6 சேர்ந்தா கார்பன், 16 சேர்ந்தா ஆக்சிஜன். இதுக்கு மேல காற்று சேராது. இவையே தனக்குள் ஒரு கோர்வை ஏற்படுத்தி கொண்டு H2O தண்ணியாச்சு. தண்ணியே கெட்டிப்பட்டு மண்ணாச்சு. மண்ணுக்குள்ள எத்தனை வகை, மண்ணுக்குள்ள எத்தனை வகை. பிறகு ஒவ்வொன்றாக பரிணமிக்கிறது பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாறு. எனவே இந்த எழும் விரைவு, பருமன், காலம், தொலைவு என்ற விண் இயக்கம் அது படிப்படியாக தொடராக மாறும். அதற்கு ஏற்ற சீர்மை, வடிவம், குணம், காலம், ஒழுங்காகும். அதற்கு ஏற்ற சீர்மை, வடிவம், குணம், காலம், இது ஒழுங்கு. பேட்டர்ன், precision, regularity, டைம். இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி அதே அறிவாம். எந்த இயக்கமாக இருந்தாலும் அது இருப்பு அல்ல. பார்க்கிறோம் பொருள் அப்படின்றோம். மேஜை, நாற்காலி, எத்தனையோ பொருட்கள் எல்லாம் பொருள் என்கிறோம். சிதைந்து போவதில் ஒரு நாள். அப்போ அதனுடைய வலு அணு சேர்க்கை இருக்கின்ற வரைக்கும் கனத்த பொருளாக இருக்கிறது. அணுக்கள் பெரிய பெரிய அது அப்படியே சிதைந்து கொண்டே வந்து ஒரு நாள் இயக்கமற்று பொருளற்று போகிறது. எனவே அந்த 4ம் இயக்கம் அது எதுவெனினும் அது நிகழ்ச்சி. இப்போ செத்து போயிட்டோம், பிணம் தானே. பிணம் அப்படியே இருந்தா இப்போ பிறகு குழந்தைக்கு இடம் எங்க? இப்ப வாழ்கின்ற காலம் வரைக்கும் வாழ்க்கைன்னு ஒத்துக்கிறோம், உயிர் வாழ்தல் ஒத்துக்கிறோம். பிணமும் இயங்குகிறதுன்னு சொன்னா வேதத்திரத்தை தவிர மற்றவங்களுக்கு ஏத்துக்க முடியாது. அது எப்படி பிணம் இயங்கும்? பிணம் இயங்காம எப்படிங்க சிதையும்? இல்லையா? அப்படியே மண்ணில் புதைக்கிறோம், அது சிதைந்து சிதைந்து எலும்பு வரைக்கும் வந்து எலும்பும் கரைந்து மண்ணோடு காணாம போகுதில்ல. அப்ப அது வரைக்கும் உள்ள இயக்கம் நடக்குதா இல்லையா? அப்போ ஆத்மா வெளியே போன உடனே நமக்கு சிந்திக்க முடியல, உணர முடியல, ஒண்ணுமில்ல சொல்ல முடியுமா? அறிவு பிணத்துக்குள்ளும் இருக்கிறது. ஏன்னா அது திசுக்களாக எலும்பாக
இருக்குது. அதை சிதைய வைக்கின்ற வரைக்கும் இயக்கம் தானே. அப்போ எப்படி நுண்ணிய இயக்கம் இறைத்துகளாக தோன்றியதோ அதே போல மீண்டும் இறைத்துகள் என்ற மறைபொருளாக மாறுகின்ற வரைக்கும் எலும்பு கரைந்து கொண்டு இருந்து காணாம போகும். இப்ப எங்க இயக்கம் இருக்கு, எங்க இயக்கம் இல்லை. அதான் சொல்றாரு, இயக்கம் அது எதுவெனினும் நிகழ்ச்சி, அதே அறிவாம். ஏன்னா அறிவை இங்க ஆற்றாக செயல்படுகிறது. சரி, இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம் என்று முடிக்கிறார் இந்த கவிதையை. இருப்பு நிலை பொருள் அதுவே மெய் என்று உணர்வோம். ஏன் மெய் பொருள்? இப்போ இயக்கமற்றது எல்லாமே நம்ம பொருள் 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 சொல்லிட்டோம். அப்போ உண்மையான பொருள் என்னன்னு சொல்றது? அப்ப மெய்யை பொருளோடு சேர்த்து மெய் பொருள் என்றார்கள். இரண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். மெய் என்றாலும் உண்மை, ட்ரூத். பொருள் என்றால் இருப்பு, இயக்கமற்றது. அப்ப மெய் பொருள் என்றால் இயக்கமற்ற ஒன்று அறிவாக இருக்கிறது இல்லையா? ட்ரூத் இஸ் கான்சியஸ்னஸ். உண்மைதான் அறிவு, அறிவுதான் தெய்வம். இப்படி விஞ்ஞானம் அணுவை கண்டுபிடித்தது ஒரு காலகட்டம். அப்ப அவர் என்ன சொன்னாரு? An atom is a tiny energy particle which cannot be further subdivided. அவர் சொல்லிட்டு போயிட்டார். பிரிக்க முடியாது இல்ல. சரி, அடுத்து சில காலமாச்சு, இன்னொரு விஞ்ஞானி வந்தார். எதை இவர் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரோ அதை அவர் பிரிச்சு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்னார். ஒரு ஆட்டம் cannot be further subdivided அப்படின்னாரு. அவர் டிவைட் பண்ணிட்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகிள், அதாவது அணுவினுடைய ஒரு கூறு, சப்அட்டாமிக் அப்படின்னாரு. சரி, விஞ்ஞானம் சும்மாவா இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கு அடுத்த விஞ்ஞானம் என்ன பண்ணாரு? அந்த சப்அட்டாமிக் அதையும் உடைச்சார். நியூட்ரான் சொல்றோமே, அந்த நியூட்ரானை உடைச்சார். குவார்க்ஸ் என்ற நுண்துகள். இப்ப இந்த குவார்க்ஸையும் உடைக்கிற போதுதான் காட் பார்ட்டிகிள், இறைத்துகள். அதை பார்க்க முடியல. அப்ப குவார்க்ஸ் என்பதை மிக நுட்பமான கருவியின் மூலம் கண்ட விஞ்ஞானம், இறைத்துகள் என்பதை காண முடியல. எங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, அது நுண் அலைகளாக காணாம போச்சுட்டார். நுண் அலைகளாக, அதிர்வுகளாக காணாம போச்சு அப்படின்ட்டார். இப்படி இந்த விஞ்ஞான அறிவு வளர 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 எதெல்லாம் ஒரு காலத்தில் கற்பனையாக சொல்லப்பட்டவையோ அவற்றெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு எடுத்து விளக்கி சொல்லுகிறது. இப்ப எது விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியாது என்றால் இறை துகளை விஞ்ஞானத்தால் அளக்கவோ காட்டவோ முடியாது. அதற்கு மூலப்பொருள் இறைவன். எதையும் விஞ்ஞானத்தால் இயக்கவோ காட்டவோ முடியாது. காரணம் என்ன? விஞ்ஞானம் எல்லாமே 4 டைமென்ஷன், டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். இறைத்துகள் 2 டைமென்ஷன், வால்யூம் அண்ட் ஃபோர்ஸ். சுத்தவெளி 1, சிங்கிள் டைமென்ஷன், ஒன்லி செல்ஃப் கம்ப்ரஷன். ஸோ 4 டைமென்ஷனை வச்சுக்கிட்டு கணக்கு கருவிகளை வச்சுக்கிட்டு 2 டைமென்ஷன் நம்மால் கணக்கு எடுக்க முடியாது, சிங்கிள் டைமென்ஷனுக்கும் பிடிக்க முடியாது. அப்ப அது எதை கொண்டு அறிவது என்றால் மெய் அறிவு. மெய் அறிவு இந்த நமக்குள், மனிதனுக்குள் இருக்கின்ற அறிவை கொண்டுதான் அந்த மெய்யறிவை அறிய முடியுமே தவிர, நமக்கு கீழே ஒரு ஆடு மாடு யானை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 5 ஜீவனால இந்த அறிவை அறிய முடியுமா? முடியாது. அப்ப 6ஆம் அறிவு தான் அது நுண்ணுகி நுண்ணுகி சுத்தவெளி அறிவு வரைக்கும் உணர முடியும்.
சரி, இப்போ இதை படைத்தல், காத்தல், அழித்தல், இப்படி எல்லாம் சில வார்த்தை இருக்கு. உருவாக்குதல், பராமரித்தல், முடித்து வைத்தல். உருவாக்குகின்ற நிலை பிரம்மானாங்க, மெயின்டெனன்ஸ் பராமரிக்கும் நிலை விஷ்ணுனாங்க, முடித்து வைக்கின்ற நிலை ருத்ரம். மூன்றுக்கும் மூலம் ஆதிசிவம். அப்ப ஆதிசிவமே தான் பிரம்ம சிவமாக, விஷ்ணு சிவமாக, ருத்ர சிவமாக மீண்டும் ஆதியோடு கலந்து போகிறது. எனவே அது இருப்பது ஒன்றுதான். அதுக்கு பேர் எது வேணும் வச்சுக்கலாம். பரமசிவன் வச்சுக்கலாம், பரமபிதான்னு வச்சுக்கலாம், அல்லான்னு வச்சுக்கலாம், அறிவுன்னு வச்சுக்கலாம், அன்புன்னு வச்சுக்கலாம். வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் இருப்பு ஒன்றே, அது ஈர்ப்பாக இருக்கிறது. இருப்பு ஒன்றே ஈர்ப்பாக இருக்கிறது. சரி, இப்படி வந்த ஒரு பரிணாமத்தை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அறிவை கொண்டு இயற்கையில் உள்ள ஒவ்வொரு இயக்க சீர்மையையும் கூர்ந்து நுணுகி சிந்தனை செய்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஒவ்வொன்றாக அறிந்து அறிந்து புரிந்து புரிந்து தாண்டலாம். புரிந்து கொண்டவர்கள் விளக்கியதுதான் இந்த இறைநிலை இயற்கை தத்துவம். இறைநிலை என்பது பேராதார பெருவெளி. சரி, இதுல இது ஓரளவுக்கு மூன்று படைத்தல், காத்தல், அழித்தல், மூலம் என்ற வகையில நிறுத்திட்டாங்களே தவிர, இது எப்படி என்று அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்ன ஒரே மகான், அது காலத்தினுடைய வெளிப்பாடு ஒண்ணு. ஏன்னா மகர்ஷி பிறந்த காலத்துல விஞ்ஞானம் ஓரளவுக்கு வளர்ந்து விட்டது இல்லையா? இதுவே தொல்காப்பியரோ வியாசரோ வால்மீகியோ இருந்த காலத்துல இந்த அளவுக்கு விஞ்ஞான நுட்பம் கிடையாது. அப்போ எல்லா அனுபவங்களும் கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். அப்போ ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்பு வருகின்ற போதும் அந்த விஞ்ஞானுடைய அறிவு, அனுபவம் எல்லாமே இந்த காந்த களத்துல நிறைந்திருக்கும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் மகர்ஷி அவதரித்த போது விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களோடையே அவருடைய சிந்தனை வளர்கிறது. அதனுடைய உச்சமாக எல்லாத்தையும் அகக்காட்சியாகவே கண்டவர் மகர்ஷி அவர்கள். ஆதி என்ற வெளிநிலை அணு எப்படி உருவானது என்றதையும் பார்த்தார். சூரியனிலிருந்து ராகு கேது வெளிப்பட்டு எங்கே போய் சேருது என்பதையும் அகக்காட்சியாக உணர்ந்தார். அதனால்தான் இவ்வளவு ஆணைத்தரமாக உறுதியாக இயற்கை ரகசியங்களை, வாழ்க்கை கோட்பாடுகள் எல்லாம் ஆணித்தரமாக விளக்கி முடிகிறது வேதத்திரியத்தினால. அப்போ மகர்ஷி ஒரு கவியை சொல்றாங்க, இதெல்லாம் இப்படி நின்றுட்டா போதாது, எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. இப்ப கந்த புராணத்தை விட்டுட்டு வேதங்களை புரிஞ்சுக்க முடியாது. கந்த புராணம், காந்த புராணம். காந்தத்தை புரிந்து கொள்ளாமல் வேதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? இருப்பை புரிந்து கொள்ள முடியுமா? சைவ சித்தாந்தத்தினுடைய மூலத்தை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. எனவே எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. இது யார் தேடல? நான் மட்டும்தான் தேடினேனா? இல்ல. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் எனக்கு முன்னாடி நிறைய பேர் அறிந்திருக்கிறாங்க. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றும் உணர்ந்தார்கள். உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். எடுத்து சொல்ல முடியல. அதெல்லாம் முட்டி மோதி தவித்தார்கள். இதை எப்படி சொல்றது மக்களுக்கு? என சொன்ன புரிஞ்சுக்கிற அறிவு இல்லையே, இன்றைக்கே இல்லை. இன்றைக்கே
எத்தனை பேரிடத்துல நாம சுத்த வழிதான் அறிவுன்னு சொல்ல முடியும்? அவங்க உலகத்துல ஒவ்வொரு கடவுளை நம்பிக்கை வச்சுக்கிட்டு பாதிக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, என்னுடைய கடவுள் தான் உயர்வு, உன்னுடையதெல்லாம் தாழ்வுன்ற பிரித்து பேசுறாங்க. இவங்க மத்தியில எல்லாம் ஒன்றுதான், அறிவு தான் அடிப்படைன்னு சொன்னா எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இத்தனைக்கும் செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்துட்டோம். இப்ப இருக்கிற மனுஷனாலே ஏத்துக்க முடியல, புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா, ஒரு 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஞ்ஞானமே இல்லாத காலத்துல எப்படி சொல்ல முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? இவெல்லாம் தோன்றி 3500 வருஷத்துக்கு முன்னாடின்றாங்க. 3500 வருஷம் கழிச்சே புரியல, அன்னைக்கு இருந்து எப்படி புரியும்? இப்ப எவ்வளவு சிரமம் பாருங்க. ஆனா சொல்லாம இருக்க முடியுதா? அறிவு ஒன்றை அறிந்து விட்டால் அது வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, அது தூக்கம் வராது. எதை கண்டுபிடிச்ச உடனே நான் கண்டுபிடிச்சேன்னு கொண்டு ஒரு புற காட்டுறோம் இல்லை? இப்போ மனுஷனையே பாருங்களேன். ஒருத்தன் வேலைக்கு போறான், குடும்பத்தை நடத்துறான், வசதி பத்தல, எப்படியோ இன்னும் தொழில் விருத்தி பண்ணணும்னு சொல்லி வித்திகள் எல்லாம் கத்துக்கிட்டு என்னென்னோ பண்ணி பணக்காரன் ஆகிற, கொஞ்சம் வசதி வருது, இன்னும் அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி 10 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு டெவலப் பண்றான். இன்னும் விரியுது, ஒரு 100 பேர் 1000 பேர், நல்ல கோடிக்கணக்கான சொத்து வந்துருச்சு. உடனே அடுத்தது என்னன்னு பாக்குறான். என்னடா இவ்வளவு சம்பாதிச்சாலும் யாருக்கு நாம யாரும் தெரியலையே, எப்படி தெரியப்படுத்திக்கிறது? அப்படியே பார்ப்பான். எங்கே கூட்டம் இருக்கு? கோயில கூட்டம் இருக்குது, அங்க போலாம். ஏதோ சில ஆயிரங்களோ லட்சங்களை கொடுத்து நான் தர்ம கர்த்தா அப்படின்னு ஸ்டேஜில் உட்கார்ந்தா வச்சுக்கோங்க, ஓ இவர் தான் அந்த கோயில் தர்ம கர்த்தா அப்படின்னு ஊர் பூரா தெரியும். இவ்வளவு சினிமா நடிச்சா வச்சுக்கோங்க, யார் இந்த பையன், இவன் ஒன்று ஹீரோவா, இவன் அது ஸ்டாலின் பையன், ஓ அது வரைக்கும் அவன் யாருன்னு தெரியாது நமக்கு. இது போல அந்த ஒரு அளவு வரைக்கும் தன் வளர்ச்சின்னு பார்ப்பான். வளர்ந்த பிறகு புகழுக்கு ஆசைப்படுவான். அது மாதிரி காரணம் என்னன்னா, ஒன்றை கண்டுவிட்டால் அதை வெளிப்படுத்துவது அறிவின் இயல்பு. அறிவின் இயல்பு. அதனால் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ, இன்றைக்கு சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் வந்தாச்சு. ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். எப்படி? சாரம், சரம் இல்லையா? சரம் என்றால் ஒரு பூ தொடர்ந்து தொடுத்தீங்கன்னா சரம் இல்லையா? ஏதோ ஒரு கருத்து, திணிவான கருத்து சொன்னா சாரம். அப்போ ஒரு தொடர் இயக்கம் அல்லது தொடர் ஓட்டம் மின்சாரம். மின் என்ற நுண்ணிய ஆற்றலே தொடர்ந்து ஓடுகின்ற போது அதுக்கு மின்சாரம் என்று சொல்கின்றோம். இப்போ இன்னொரு வார்த்தை பாருங்க, ஆங்கிலத்துல கரண்ட் என்ற ஒரு வார்த்தை. அதை மின்சாரத்துக்கு நம்ம பொதுவாக மக்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை கரண்ட். எலக்ட்ரிசிட்டின்றது கொஞ்சம் டெக்னிக்கல் வேர்டு. கரண்ட். இதையே பேங்க்ல போனீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு வருஷத்துக்கு 50 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். கரண்ட் அக்கௌண்ட் ஒரு நாளைக்கு 100 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். அப்போ தொடர்ந்து உள்ள பணத்தை செலுத்தவும் எடுக்கவும், செலுத்தவும் எடுக்கவும், அவருக்கு கொடுக்கும், இவர்கிட்ட வாங்குவோம். இது கரண்ட் அக்கௌண்ட். அப்ப தொடர் இயக்கம் என்ற அர்த்தம். இதே போல வாட்டர் கரன்சின்னு ஒண்ணு இருக்குங்க. நீரோட்டம் சொல்றேன் பாருங்க, அந்த நீரோட்ட வேகத்தை குறிப்பிடுவது வாட்டர் கரன்சி. சரி, நம்ம வச்சிருக்கோமே பணம், அதுக்கு என்ன பேரு? கரன்சி நோட்டு. ஏன்?
அது ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, கை மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால் அது கரண்ட். சரி, இப்ப இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஓடுவது கரண்ட் என்றால், ஒரு இயக்கத்துக்கு பேர் கரண்ட் என்றால் ஓடுவது எது? கரண்ட்னா தொடர் ஓட்டம். ஓடுவது எது? அது காந்தம். காந்தமே மின் அணுக்களாகி, எலக்ட்ரான் என்ற மின் அணுக்களாகி அதுதான் ஓடுது, மின்சாரம். இது போல இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். காந்தத்துக்கு வந்துடுச்சுன்னா காந்தத்துக்கு என்ன தன்மை? ஈர்ப்பு, விலக்கல். சரி, இதுல எது முதல்? ஈர்ப்பு முதலா, விலக்கல் முதலா? ஈர்ப்பு தான் முதல். அப்ப ஈர்ப்பு தான் இறைநிலை, ஏகாந்தம். முடிஞ்சு போச்சா? அப்போ இன்றைக்கு காயல்பமாகட்டும், தியானமாகட்டும், அகத்த பயிற்சிகளாகட்டும், ஆத்மாவாகட்டும், எல்லாவற்றையுமே சயின்டிபிக்கலி we can explain. அதான் வேத திருத்தனுடைய சிறப்பு. அதனால் இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. காந்தத்தை புரிந்து கொள்ளாமல் கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. இதை காந்த தத்துவமாக மகர்ஷி பல கவிதைகளை தந்திருக்கின்றார்கள். இப்படி முந்தைய ஞானிகள் தாம் உணர்ந்ததை விலக்கி சொல்ல அந்த காலத்தில் விஞ்ஞானம் வெளிப்படவில்லை. மக்களுக்கு அறிவறட்சி இல்லாத நிலை. அதனால் உணர்ந்ததை விலக்கி சொல்ல முடியாம தவிர்த்தாங்க. இன்றைக்கு விஞ்ஞானத்தின் துணை கொண்டு இவற்றெல்லாம் விலக்கி சொல்ல முடிகிறது. அப்போ நம்ம வரைக்கும் எது இருக்கிறது, எது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே அறிவுதான், எல்லாமே அணுக்களின் கூட்டுதான். அப்ப இதைத்தான் நம்ம ஏற்கனவே பிரபஞ்ச பரிணாமம் என்ற வகையிலையும் உயிரின பரிணாமம் என்ற வகையிலையும் பல கருத்துக்களை பார்த்திருக்கிறோம். இதை பைபிள்ல கூட என்ன சொல்றாங்க, ஏற்கனவே பைபிளை பார்த்துட்டோம். இப்போ என்ன முக்கியமான ஒரு வசனம் அப்படின்னா, 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டும் சுகித்திருக்கவும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். 6ஆம் நாள் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைத்து அவ்வாறு அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த கருத்து. அப்போ இறைநிலை அறிவாக இருக்கிறது. அதே அறிவுதான் பகுத்தறிவாக பின்னப்பட்டிருக்கிறது. அந்த பின்னப்பட்ட நிலையில இருந்து பூர்ணத்தை நோக்கி நாம் போக வேண்டும். அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும் என்றால் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். அப்படியே கடைசியில் என்ன முடிக்கிறாருங்க, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று முடிக்கிறார். அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கான வாழ்க்கை முறை என்ன என்றால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த வாழ்க்கையிலே நம்ம இணைத்துக் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அப்போ பல வேலைகள், அவசியமில்லாத வேலைகள், தேவையற்ற பொருட்களை வாங்குகின்ற ஆசைகள் இதெல்லாம் இருக்காது. தான் தனது வாழ்க்கை என்று சுருங்குகின்ற போது தன்னை அறியக்கூடிய ஒரு உத்வேகம் உருவாகும். இப்ப தன்னை அறிந்தவனே தரணையிலே கடவுளடா, தன்னைத்தான் அறிந்தவனே தரணையிலே கடவுளடா. அப்படி வாழ்ந்தவங்களைத்தான் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சரை கடவுளாக வணங்குகிறோம். காஞ்சி பெரியவரை பல பேர் கடவுளாக வணங்குகிறாங்க. ஆதிசங்கரை கடவுளாக வணங்குறாங்க. எல்லாரும் மனித வடிவத்தில் வந்தவங்க தானே. புத்தர், இயேசு பிரான், இப்ப எல்லாம் மனித வடிவத்தில் வந்தவங்க தானே.
அப்போ மனிதனே தெய்வமே மனுஷ ரூபேன, இறைவனே மனிதனாக வந்தான், மனிதனே இறைவனாக மாற்றம் பெறலாம். அதனால அது 0 நமக்கு 6. ஸோ 270 டிகிரியில் தடம் மாறிவிட்டோம், குறுக்க போயிட்டோம். அதை நிமித்தி மீண்டும் உயர்ந்தவும் என்று சொன்னார். இதே தூரம் 0 தொட்டுவிடும், மூலத்தை தொட்டுவிடும், 0 மாறி போகும். இப்ப தன்னை அறிந்த நிலையிலே வாழ்க்கை சமைப்படுகிறது. இப்படி எங்கும் நிறைந்த அறிவின் பயணம். தோன்றிய இடம் எங்கேயோ ஒரு காலகட்டத்தில், எப்ப முடியும் எந்த கணக்குக்கும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு எட்டாத ஒரு ஆற்றல், அறிவால் மட்டுமே அறியக்கூடிய ஆற்றல், அதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை அறிந்தால் வாழ்க்கை முழுமை பெற்று விடுகிறது. அப்போ இந்த தத்துவங்கள் எல்லாம் எதுக்காக என்று சொன்னால், எது மூலத்திலிருந்து வந்ததோ அதுவே தான் நம்ம கிட்ட ஆத்மாவாக இருக்கிறது. அதே சுத்துவலின் அறிவு தான் பின்னப்பட்ட நிலையிலே நம்முடைய ஆத்மாவுக்கு மைய புள்ளியாக இருக்கிறது. அது அதை அறிந்து நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற நிறைவு வராது. ஐயோ சாகரனேன்னு தான் தவிப்பான். அப்ப அந்த தவிப்பு இல்லாமல் ஆத்மா நிறைவாக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்கின்ற காலத்திலேயே ஆத்ம தரிசனத்தை பெற்றாக வேண்டும். எத்தனையோ பார்த்துட்டோம். நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவை நாம் பார்த்தோமா? எப்படி இருக்கும்? எனவே தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண்பது, அதற்கான வாழ்க்கை முறைதான் தவ இணைந்த வாழ்க்கை. அப்ப அற வாழ்க்கையில் முதன் கோட்பாடு தவம். எப்படி தினசரி உணவு, உடல் கழிவுகளை நீக்குதல், இது இல்லைன்னா உயிர் வாழ முடியாதோ, அதே போல ஒரு உயிர் மூச்சு தான் தவம். மூச்சை வச்சுதான் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. காரணம், மூச்சு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, தவம் இல்லைன்னா தர்மம் இல்லை. மூச்சு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை, தவம் இல்லைன்னா தர்மம் இல்லை. என தவம் செய்யாதவர்கள் பாவத்தை செய்தே தீர்வார்கள் என்று தீர்ப்பு தந்தார் வள்ளுவ பெருந்தகை. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லர் அவம் செய்வார் பாவம் செய்வார்கள். ஒரே தீர்ப்பு தான். தவம் செய்யவில்லை என்றால் பாவம் செய்வான். இதுக்கு இடையில ஒரு சப் கிளாஸே கொடுக்கல வள்ளுவர். அப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னா, இவன் பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு 1000 தர்மம் பேசுவான். ஆனா அதெல்லாம் இயற்கை தர்மத்துக்கு ஒத்து போகுமா? வியாபாரி ஒரு தர்மம் பேசுவான், அரசியல்வாதி ஒரு தர்மம் பேசுவான், மதவாதிகள் 1000 தர்மங்கள் பேசுவாங்க. இப்படியெல்லாம் எண்ணற்ற தர்மங்களா உலகத்துல? ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு தர்மம். தெய்வமும் ஆயிரக்கணக்கில் இல்லை, தர்மங்களும் ஆயிரக்கணக்கில் இல்லை. ஒரே தெய்வம், ஒரே தர்மம், செயலுக்கு விளைவு. அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மை தருவது தர்மம், துன்பம் தருவது பாவம். அதனால் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் என்ற தலைப்பை நிறைவு செய்கிறோம். வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சுமங்கலி அம்மா நெட்வொர்க் நெட் சேலஞ்சு இருக்கு போல இருக்கு. சிறப்பையா. எங்கும் நிறைந்த அறிவின் பயணம். இந்த தலைப்பிலே 18வது பாகத்திலே இந்த அறிவின் பயணம் என்ற இந்த தலைப்பை நிறைவு செய்திருக்கின்றார்கள். பயணம் தொடரும் என்று நம்புகிறோம். மிகச்சிறப்பையா. இப்பொழுது அன்பர்களுடைய
கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவார்கள், உங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்த விரும்புவார்கள். இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, இதுல நீங்கள் இன்றைக்கு இந்த தலைப்பை நிறைவு செய்கின்ற போது அடுத்து வரப்போற தலைப்புகள் என்ன ஐயா? அடுத்த தலைப்பு நீங்க சொல்லுங்க ஐயா. அப்படி இந்த 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 தலைப்பு முழுதான் நுழைஞ்சு விட்டது அப்படியா ஐயா? இல்ல, எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே அங்க போச்சுன்னா. ஓகே, நான் நினைச்சேன் இல்லைன்னா மறுபடியும் பரிணாமம் தான் பேச வேண்டியிருக்கும். பரிணாமம் தான் பேச ஆமா, ஏற்கனவே நம்ம வந்து பரிணாம தத்துவம் பேசியாச்சு, உயிரின வரலாறும் பேசிட்டோம். ஆமா. ஓகே ஐயா. வேற என்ன கருத்து கொடுக்க யோசிச்சு பாருங்கய்யா. அந்த தலைப்பை நம்ம வச்சுக்குவோம். சொல்லுங்க மங்களேமா. வாழ்க வளமுடன் ஐயா. கொஞ்சம் குழம்பிட்டேன். ஓகே, எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஐயா. அந்த சூரியன் ஆரம்பம் தான் கேட்டேன், நான் நடுவில் அது போய் வந்துன்றது, பிறகு ஒரு ஏரியா போயிட்டுது நெட். என்னென்னு சொன்னால், அந்த சூரிய காந்த அலைகள் பூமியில் அந்த தன்மாற்றம் அடையும் பொழுது தான் அது வெளிச்சம் வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த நிற மாற்றங்கள் எப்படி வருது? ஒவ்வொரு அந்த கிரகங்களுக்கு நாங்கள் இப்போ இதில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு நிறங்கள். அந்த நிற மாற்றங்கள் எப்படி ஐயா உண்டாகுது? அதாவது அணுக்களின் சேர்க்கையினால் நிறமாற்றங்கள் நிகழும். இப்போ இந்த பூமியுடைய வெளி காந்த வெளி வந்து ஹைட்ரோஜன் அணுக்கள், பிறகு ஆக்சிஜன் அணுக்கள் இதுல இருக்கு. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வெப்பத்தன்மையாக மாறுகிறது, வெளிச்சமாக மாறுகிறது. இதுவே நம்ம வந்து புதன் கோள் இருக்கு பாருங்க, அதுல பார்த்தா அது பச்சை நிறமான அலைகளை வீசும். இப்போ வந்து இங்க சூரியன் மையமா வச்சுட்டு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல வந்து மெர்க்குரி புதன் இருக்கு. அந்த புதன் இந்த சூரியனை சுற்றி வருகின்ற போது ஒரு பாதி தானே சூரியனை நோக்கி இருக்கும், மறுபாதி மறைவா இருக்கும். அப்போ எந்த பகுதி முன்னாள் சூரியனை நோக்கி இருக்கிறதோ அது பச்சை நிறமான அலைகளை வெளிச்சத்தை வீசும், மறுபக்கம் இருட்டாதான் இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ பூமி எடுத்துக்கல, நமக்கு ஏன் இருட்டு பகல் சொல்றோம்? இப்போ இந்தியாவில இருட்டு, நமக்கு பகல். அப்போ ஒரு பகுதி மறைந்திருக்கிறது, நம்ம இருக்கிற பகுதி சூரியனை நோக்கி இருக்கிறது. அப்படின்னா எந்த கோள் எடுத்தாலும் ஒன்றை நோக்கி இருக்கின்ற போது அடைகின்ற தன்மாற்றம் அது வெளிச்சமாகவும் நிறமாகவும் இருக்கு. பின்பகுதி சூரியனுடைய வெளிச்சம் படவில்லை என்று சொன்னால் அது இருட்டாகத்தான் இருக்கு. இப்ப அந்த பகுதியிலும் எல்லாமே இருக்கும், ஆனா எதுவுமே வெளிச்சம் கொடுக்குதா? அப்ப சூரியனோட மோதும் பொழுதுதான் அந்த மாற்றங்கள் வருகிறது. ஆமா, அந்த கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன், இந்த 5 தன்மைகள் எல்லா இடத்திலும் நீக்க மறை நிறைந்திருக்கும். ஒரு அணு இன்னொரு அணு மோதுதுன்னு சொன்னா இந்த 5 தன்மைகளோடு சேர்ந்துதான் மோதும். அப்போ சூரியனுடைய அந்த கருநிறமான அலைகள் பூமிக்குள்ள வருகின்ற போது இதனுடைய தன்மைகள் எல்லாம் அதனுடைய தன்மைகளோடு இன்டராக்ட் ஆகி அந்த வெப்பத்தன்மையாக இங்க மாறும். அதனாலதான் உதிக்கிற போது சாய் கோணம் நமக்கு. அப்போ காலையில டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். உச்சி வேலைன்றது இந்தியாவில 12 மணி உச்சி வேலை. இப்ப நான் இங்க இருக்கிற இடத்துல 3 மணி உச்சி வேலை. 3 மணிக்கு தான் பீக்கா இருக்கும். பிறகு நைட் 9 மணி வரைக்கும் வெயில் இருக்கும், 8-9 மணி வரைக்கும் வெயில் இருக்கும். இதுவே வின்டர் சீசன் வரும்போது ஆஸ் யூசுவல் 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் இருட்டிடும். சம்மர் வந்து நைட் 9-9:30 வரைக்கும் கூட வெளிச்சம் இருக்கும். அப்போ அந்த சூரியன் நோக்கி இருக்கின்ற வரைக்கும் அது வெளிச்சமாக இருக்கும். அதனால் எல்லாமே காந்தத்தின் தரமாற்றமே நிறங்களும் தோற்றங்களும். அதுக்குள்ளேயே அது உள்ளடங்கி இருக்கிறது அந்த நிறத்தன்மைகள். ஆமா, நன்றி நன்றி. எதுவுமே அவருடைய இயல்பை விட்டு விடுவதில்லை. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறினாலும் அந்த பேஸ் குவாலிட்டி அப்படியே இருக்கும். இப்போ பூமி எடுத்தீங்கன்னா இங்கேயும் கருப்பு தான், இருட்டு தான். சூரியன் நோக்கி இருக்கிற போது அதனோடு அட்ஜஸ்ட் பண்ணி இன்டராக்ட் ஆகி வெளிச்சமா மாறிக்குது. அது அந்த இடம் மாறின உடனே இயல்புல இருட்டாயிடுது. அது போலதான். நன்றி நன்றி ஐயா, மிக்க சிறப்பையா. வாழ்க்கை.
வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்பினா கேட்டுக்கொள்ளலாம், இல்லை ஐயாவோட கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளலாம். ஐயா, சுமங்கலி அம்மாவுக்கு நீங்கள் கொடுத்த விடையில ஒரு மேலதிக கேள்வி உண்டு. ம் இப்ப செவ்வாய் கிரகத்தை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் கிரகத்தை பார்க்கின்ற போது அதை ரெட் பிளானட் என்று சொல்றோம். பூமியில் உள்ள அதிலிருந்து வருகின்ற கதிர்கள் பூமியில இன்டராக்ட் பண்ணுகின்ற போது சிவப்பு கலர் வருகின்றது. ம் இப்ப அதே செவ்வாய் கிரகத்தை ம் வேறொரு கிரகத்தில் இருந்து பார்க்கின்ற போது ம் அங்கே அது வேற விதமாக அப்ப அந்த இன்டராக்ஷனை பொறுத்து அது வேற கலராக தோன்றுவது மாறும் மாறும். எங்கே எல்லா இடத்துலயும் மாறும். ம். இப்போ சூரியன் தான் நமக்கு தாய்க்கோள். Yeah. ஒவ்வொரு கிரகமும் தனித்து தான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த பூமியில ஜீவன் தோன்றுகின்ற போது மைக்ரோ பாக்டீரியா, பிறகு தண்ணி பேஸ் பண்ணி தான் உயிரே வருதுன்னு வச்சுங்க. அதுல வந்து குளோரோஃபில் பச்சையம். Yeah. ஒரு புழுவை நசுக்கணும்னா வெளிப்படக்கூடிய திரவம் பச்சை தான் இல்லைங்களா? அதுவே அடுத்த ஒரு பூச்சியா மாறும்போது நச்சுக்கன்னா ரத்தம் பிரவுன் கலர்ல இருக்கு சாறு. அதுவே விலங்குகள் வருகின்ற போது சிவப்பா மாறுது. இந்த சிவப்பிலேயே மனித ரத்தத்தின் சிவப்பும் ஒரு ஆடு மாடுடைய ரத்தத்தின் சிவப்பும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. அப்ப நிறம் மாறிக்கொண்டே வருகிறது. அப்ப அது காரணம் என்ன? இந்த செவ்வாயினுடைய அலைகளும் சந்திரனுடைய அலைகளும் சேர்கின்ற போது அந்த பச்சை நிறமான சாரே ஜீவன்களிலே சிவப்பு நிறமான ரத்தமாக மாறியது. அப்ப இன்ட்ராக்ஷன் எங்க வருதுங்க? இல்லையா? அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்றின் அலைகள் எல்லா இடத்துக்கும் எந்த அளவுக்கு போக முடியுதோ அந்த அளவுக்கு இயற்கையின் ஆற்றல் போக முடியுமோ அதெல்லாம் போய்கிட்டே தான் இருக்கும். நன்றி ஐயா. நம்முடைய அறிவுக்கு எட்டியது சில விஷயங்கள் ஐயா. ஞானியின் அறிவுக்கு எட்டியது மிக அதிக விஷயம். ஆனால் அவர்களுமே ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கற்றது கைமண் அளவு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூரியன், இந்த பூமி, வாழ்க்கை, ஜீவன்கள், இதுக்கு மூலமா இங்கேயே இறைவனை நாம உணர்கிறோம். ஆனா இதை கடந்து போனா எத்தனை கேலக்சிஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன இருக்குன்னு யாரு பார்த்தாங்க? இருக்கலாம் இல்லையா? நான் பார்க்கலையே. அப்போ கட்டுறது கைமண் அளவு. எனக்கு இவ்வளவுதான் தெரியுதப்பா, இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ இருக்கலாம், தெரியாது. அப்ப சாமி என்ன சொல்றாங்க? சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. நம்முடைய அறிவுக்கோ மனசுக்கோ கணக்குக்கோ கருவி கெட்டாத ரகசியங்கள் கோடான கோடியா கிடக்குது. மகர்ஷி இவ்வளவு கொடுத்தும் கூட இதுக்கு மேல எத்தனையோ கோடி கணக்கில் இருக்குன்ட்டார். அப்படி இது எவ்வளவு இது இல்லையா? சோ இவ்வளவு எண்ணற்ற தோற்றங்களும் பேதங்களும் உள்ளது இந்த உலகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஜனார் ஐயா, ஐயா வாழ்க வளமுடன். சிறப்பான சிந்தனை. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சும்மா கிளாரிபிகேஷன், திடீர்னு கன்ஃபியூஷன் வந்துட்டது. இந்த சந்திரன் வந்து தன்னை தானே சுற்றுறது இல்லை தானே? சுத்துதுங்கய்யா. ஓ, அதாவது சேம் டைம் 29 நாளைக்கு தன்னைத்தானே ஒரு சுற்று பூமியை சுற்றி வருவதற்கும் அதே 29 நாள் தான். அது ஏன் இந்த கொஸ்டின் வந்துண்டா, அப்ப என்னென்ன சவுத் போல் வருகுது, ஒருவரும் அதை விசிட் அதை பார்க்க இல்லாத இடம் என்று சொல்லி? சவுத் போல் எதுல? சந்திரன்ல. அதானே இப்ப போய் ஒருவரும் 2 இடம் ஒருத்தரும் பார்க்க இல்லாத இடம்னு சொல்லி இப்ப அந்த பிராட்ராமிஸோ அந்த விண்கலம் வந்து போயிட்டு இருக்குது. அப்ப சந்திரன் வந்து பூமியை நோக்கி ஒரு ஒரு சர்டன் டைம்ல வந்துட்டு தானே இருக்குது அந்த சவுத் போல் இருக்கும். ஏன்னா அந்த சுழற்சி இல்ல சுழற்சின்னு சொல்ற போது
இப்போ இந்த பூமியை 23 டிகிரி சாய் கோணம் அப்படின்றோம் ஆமா ஆமா இல்லைங்களா? சரி அப்போ எந்த பகுதி எந்த நேரத்துல சூரியனை நோக்கி வருது? ஏன்னா வட்டம்னா 360 டிகிரின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? சரி சரியா குளோப் ஆமா அப்படின்ற போது எத்தனை டிகிரின்னு சொல்ல முடியாது. ஆமா ஓகே ஒவ்வொரு புள்ளிக்கும் 360 டிகிரி போட்டீங்கன்னா ஒரு கோளத்துல எத்தனை டிகிரி அது சொல்ல முடியும்? அது போல ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம போகக்கூடிய நிலைக்கு அது அந்த இடத்துல இறங்குறதுக்கோ பார்க்கறதுக்கோ வாய்ப்பு இருக்குமோ இருக்கா சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி ஏற்கனவே ஆனா இறங்கிய பகுதி ஒன்றா இருக்கலாம், இப்போ இறங்கிய பகுதி வேறு பகுதியா இருக்கலாம். ஆமா அதை வச்சு அவங்களுடைய அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை நம்ம சொல்றாங்க. சயின்ஸ் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கட்டத்துல உண்மையாகி இன்னொரு கட்டத்துல மாறி போகும். ஆனா மெய்ஞானம் சொல்லக்கூடிய கருத்து எந்தைக்கும் மாறாது. ஓ சரி ஐயா இப்ப விஞ்ஞானத்துல பற்றித்தான் நான் கேட்கல. இப்ப நாங்க பார்க்க முடியறது இல்லையோ ஒழிய அதனால அந்த சந்திரன் எதிர்பார்க்கம் சூரியனுக்கு சூரியன் திசைக்கோ ஒரு நேரத்துல திரும்பி கொண்டுதான் இருக்குது. ஆமா, அப்ப இந்த இடத்துலயும் சூரிய ஒளி பட்டு கொண்டுதானே இருக்கும் சந்திரன்ல. எந்த நேரம் படாது, ஆஹ் எந்த நேரம் படாது. ஏன்னா நாங்க பார்க்க முடியுது இல்ல, ஆனா தன்னைத்தானே வானவழியில சுத்திக்கல சுத்தி வர போது அதுக்கு ஒரு டார்க் சைடு இருக்கும். இப்போ அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா சூரியன் இங்க பூமி சரி மேல சந்திரன், சரி இது ஒரு லெவல் அப்படி சொல்றோம். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பேசுற போது அமாவாசை அன்னைக்கு சந்திரன் பின்னாடி போயிடுதுன்னு சொல்றோம். ஆமா இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு முன்னாடி இருக்கு. அப்போ சூரியன் பூமி சந்திரன் அமாவாசை, சூரியன் சந்திரன் பூமி பௌர்ணமி இல்லைங்களா? சரி ஆமா. அப்போ சூரியனுடைய அலைகள் சந்திரன் படுகின்ற போது நமக்கு பௌர்ணமி ஆயிடுது. இதுவே நம்ம இன்னொரு பகுதிக்கு அது போயிடுச்சுன்னு வச்சுங்க 15 நாள் கழிச்சு, அப்ப மறைவாயிடுது. சரி அதுதான். அதனால 29 நாட்களுக்கு ஒரு சுற்று பூமி சுத்தி வருது சந்திரன். அப்போ அந்த முழு கோலத்தையும் யார் பார்க்க முடியும்? இப்போ நம்ம இருக்கிறோம், இங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், உலகம் முழுதுமா சுத்தி பார்த்துட்டோம். உலகம் சுத்தினவங்க கூட முழுசுமா சுத்தி பார்த்துட்டாங்களா? ஏதோ சில நாடுகள் சில இடங்கள் தான் போயிருக்க முடியும். அது போல நாம வாழ்றோம், ஒரு இடத்துக்கு போறோம், இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே போல சந்திரனுக்கு போயிருக்கிறாங்க. இன்னொரு ஆஸ்ட்ரோனட் போகும்போது சந்திரனுடைய சுழற்சியில வேறொரு பகுதியில லேண்டிங் ஆயிருப்பாங்க. ஸோ அன்றைக்கு பார்த்தது அது, இன்றைக்கு பார்த்தது நாளைக்கு இன்னொன்று வேற இடத்துல இறங்கினா வேற ஒன்று பார்ப்பாங்க. இது வந்து இங்கிருந்து புறப்பட்டு போய் சேர்ற காலத்தை பொறுத்ததை தவிர தினம் ஒரு சைக்கிள்குள்ள அனுப்ப முடியுமா 360 டிகிரிக்கும்? சாத்தியம் இல்லை. அதனால் இது எல்லாமே மாற்றத்துக்கு உரிய கருத்து தான் விஞ்ஞானம் சொல்லுவது. சரி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, வாழ்க்கை வாழ்க வளமுடன் ஐயா. வேறு யாராவது கேள்வி கேட்க விரும்பினால் கேட்டுக்கொள்ளலாம். யாரும் இல்லை போல இருக்கிறது. நிறைவு செய்து கொள்ளலாமா? நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரையை நமக்கு வழங்கிய ஐயா அவர்களை அனைவரும் இணைந்து துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய வேதாத்திரிய தொண்டு மென்மேலும் சிறந்து ஓங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். நன்றிகள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வளமுடன்.